பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு மதன் அறிவழகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தன்னுடைய ஆதரவை தாவேக்காவுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பார்க்கும்போது வெளியே ப்ரெஸ் மீட்டில் சந்திக்கும் போது ஆதரவு மட்டும்தான், ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு. குறிப்பாக ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, பிஜேபி இதில் எந்த சேட்டையும் செய்திடக்கூடாது, அதுக்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனால் மக்கள் பிரச்சனைகளில் நாங்கள் திமுகவோடு தான் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? மிகச்சிறந்த முடிவு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இதில் மிக முக்கியமாக அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் ஆதரவு தரலை அப்படின்னா, இப்போ திமுக அவருடைய எதிர்கட்சி, எது தீய சக்தி திமுக, அதனால் திமுகவிட்ட அவங்க ஆதரவு எதிர்பார்க்கல, திமுகவும் ஆதரவு தரலை. ஏடிஎம்கே கிட்ட ஆதரவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க மொத்த எம்எல்ஏயும் பாண்டிச்சேரியை கூப்பிட்டு போயிட்டு தமிழ்நாட்டில் வெயிலாக இருக்குது, அதனால் நாங்கள் நிழலில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அதன் மீனிங் டிவிகேக்கு நாங்கள் ஆதரவு இல்லை அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. இருக்கிறது இவ்வளோ தான். இது இல்லாமல் பிஜேபியோட ஏடிஎம்கேயோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக இருக்குது, அமமுக இருக்குது. அவங்களே இவங்க சேர்த்துக்கிறதுல ஆர்வம் காட்டலை. அவங்க யார் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை அவங்க வெளியெடுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டுறாங்க. இது இப்போ இல்லை, அவங்க கட்சி ஆரம்பித்த உடனேயே இதுக்கான முயற்சிகள் தான் நடந்தது. சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், விசிக மொத்தமும் வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. அவங்க என்ன ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன உடனே திருமாவளவன் ஓடி வந்துடுவார் அப்படின்னு என் பக்கத்தில் இருந்த ஒரு டிவிக்கு ஆதரவாளர் அந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு இருக்கும்போது சொன்னார். ஸோ அவங்களுடைய மனநிலை என்னென்னா, ஆதரவு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா விசிக ஓடி வந்துடும், திருமாவளவன் ஓடி வந்துடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமான ஒரு எண்ணம் இருந்தது. அது இப்போ உடஞ்சிருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 சீட்டு வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ ஆடுறீங்களா அப்படின்னா, அந்த 2 சீட்டுக்கிட்ட இப்போது நீங்கள் கெஞ்சி கூத்தாடி வாங்க வேண்டிய நிலை வந்திருக்குது. அந்த இடத்துல இருந்து நகர்ந்து இப்போது ஆதரவு அப்படிங்கிறது மாதிரி வந்திருக்குது. இதில் காங்கிரஸோடைய தன்மை வேறு, சிபிஎம், சிபிஐ, விசிகோடைய தன்மை வேறு. காங்கிரஸ் மொத்தமாக நீ தான் என் எதிர்காலம் அப்படின்ற மாதிரி காத்திருந்த காதலியை கைப்பிடித்த காதலன் போல் அவங்க அவ்வளோ ஆர்வமாக ஓடி போனாங்க. வீட்டில் சொல்லாமல் ஓடி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி திமுக கூட்டணியில் இருந்து 5 தொகுதியில் வென்ற பிறகு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டாங்க அப்படின்றது தான் காங்கிரஸுடைய தன்மை. அவங்க அதோடு நிற்கலை. அடுத்த உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நாங்கள் அவங்களோட தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகும் கூட இருக்கட்டும், அது அவங்க விருப்பம். ஆனால் சிபிஎம், சிபிஐ, விசிகே அவங்க 3 பேருமே நன்றி தெரிவிப்பதற்காக முதல்வரை சந்தித்தார்கள். வெற்றி பெற்ற வேட்பாளர்கள், உறுப்பினர்களை கூட்டு போனாங்க. சட்டமன்ற உறுப்பினரை கூட்டு போய் பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இவர்கள் கடிதம் கொடுத்தது பிறகும் கூட இவர்கள் தங்களுக்குள்ளே விவாதிக்கிறாங்க. விவாதிச்சுட்டு சரி எதுக்கும் நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணி முடியலை, கூட்டணி தலைவர் என்ற முறையில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க தங்களுடைய கூட்டணியில் நீங்கள் தொடரணும்னு எங்களுடைய விருப்பம் அப்படின்னும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த யதார்த்தமும் இருக்குது. திமுகவோட உங்களுக்கு எந்த கொள்கை பகையோ எதுவுமே இல்லை. ஆனால் இப்படி ஒரு தேவை இருக்குது. இங்கே என்ன தேவை இருக்குது? இப்படி இல்லை அப்படின்னா ஆளுநருடைய ஆட்சி வந்துவிடும். அது நேரடியாக பிஜேபியை ஆட்சி செய்வது போல் இந்த அனுபவம் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே இருக்குது. இப்போது எமர்ஜென்சி காலகட்டம் இருக்குது. 1976 ஜனவரியில், 75 எமர்ஜென்சி வந்துடுச்சு அப்படின்னாலும் 76 ஜனவரியில் தான் ஆட்சி கலைப்பு நடக்குது. அதன் பிறகு 1.5 ஆண்டுகள் கவர்னர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி, அல்லது இந்திரா காந்தியோடைய ஆட்சி, அல்லது காங்கிரஸுடைய நேரடி கட்டுப்பாட்டுகளில் மாநிலத்தை கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் காவல்துறை செய்த அராஜகங்கள், அட்டுழியங்கள் எல்லாமே தெரியும். எமர்ஜென்சி கொடுமைகள் அதுக்கு பேர். அதன் பிறகு 1987 முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் மரணமடைந்த பிறகு ஜானகி அவர்களுடைய ஆட்சி 1 மாதம்தான். அதுக்குள்ளே ஆட்சியை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவங்க தனக்கு ஆதரவான எம்எல்ஏக்களோடு சேர்ந்து ஆட்சியை கவிழ்த்துறாங்க. அதன் பிறகு 2 ஆண்டுகள் கவர்னர் ஆட்சி நடந்தது. கவர்னர் ஆட்சிங்கிறது 6 மாதம் தான். 6 மாதத்துக்கு தேர்தல் கொண்டு வரணும். அதுக்குரிய சூழல் வரலை அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? அதுக்கு லிமிட் கிடையாது. ஸோ மக்களுடைய எதிர்ப்பு அதிகமானது பிறகு அதுக்கு பிறகு அது நடக்குது. 1989 தான் மறுபடியும் தேர்தல் நடக்குது. அப்போ நேரடியாக ஒன்றிய அரசின் ஆட்சி அப்படிங்கிறது நடக்குது. உள்துறை அமைச்சகம் தான் கட்டுப்படுத்தும். உள்துறை அமைச்சகம்னு இப்போ இன்னைக்கு யார்? அமித்ஷா நேரடியாக ஆட்சி செய்வார் தமிழ்நாட்டில் அப்படின்னா, அப்படி நடந்ததுன்னா இங்கே என்ன கலவரங்கள் நடக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். 1989, 91 இந்த காலகட்டத்தில் விபி சிங் தலைமையிலான ஆட்சி
நடந்து நிறைவேற்ற தெரியும். அப்போ காஷ்மீரில் ஆட்சியை கலைத்து விட்டு ம். கவர்னர் ஆட்சின்னு ஒன்று நடந்தது. மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். ம். அவர் கவர்னராக இருக்கும்போது தான் அங்கே வந்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை காஷ்மீரில், ஸோ முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருந்தால் இந்துக்கள் அச்சுறுத்தல் வந்துருச்சு என்பது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி அங்கே இராணுவத்தை குவிச்சாங்க, துணை இராணுவத்தை குவிச்சாங்க. அங்கே தீவிரவாதத்தை இவர்கள் உருவாக்கினாங்க. ம். ம். அங்கே ஒரு தீவிரவாத இயக்கம் உருவாகி அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீர்ன்றது ஒரு பிரச்சனைக்குரிய இடமா மாறிச்சு. அதை செய்த காலகட்டம் அப்படிங்கிறது கவர்னர் ஆட்சியில் நடந்தது தான். ஸோ கவர்னர் ஆட்சி அப்படின்றது ஒன்றிய அரசின் நேரடி ஆட்சி. அவர்களுடைய எல்லா அஜெண்டாவையும் அதை செய்ய முடியும். ம். மணிப்பூரில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களே நேரடி ஆட்சி செஞ்சாலும் சரி, அவர்கள் கவர்னரை வச்சு ஆட்சி செய்தாலும் சரி, நடப்பது இதுதான். அதிகாரிகள்லாம் அவங்க இஷ்டத்துக்கு மாற்றுவாங்க. எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அதிகாரிகளை அவங்க சொன்ன வேலையை செய்து கொடுப்பதற்கேற்ப அதிகாரிகளை வந்து கொண்டு வர முடியும். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகிடும். இப்போ எதைக்கு எதிராக நம்ம ஒரு நாள் போராடிக்கிட்டு இருந்தோமோ அது நடந்தே விடும். இப்போ இதுதான் அதில் உள்ள நெருக்கடி. ஸோ இந்த ஒரு பெரிய நெருக்கடியை வந்து மனதில் கொண்டு, கடந்த கால வரலாற்றை மனதில் கொண்டு, பிஜேபியின் அணுகுமுறைகள், செயல்முறைகள், கலவர நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாத்தையுமே மனதில் வைத்து தான் அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த வகையில் முதலமைச்சர் அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். புதிய ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுவோம், ஏற்கனவே இருந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2500 ரூபாங்கிறது உடனடியாக கொடுக்க முடியலனா கூட அந்த 1000 ரூபாயை தொடர்ந்து கொடுங்க. அதை நம்பி பலருடைய ஒவ்வொரு மாத தேவைகள் இருந்துகிட்டு இருக்குது. அவங்க மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, இதர தேவைகளுக்கு உணவுப் பொருள், மளிகை ஜாமானுக்குன்னு ஏழை எளியவர்கள் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை நிறுத்திடாதீங்க, கொடுங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறார். காலை உணவு திட்டம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு யதார்த்தம். இதில் என்ன குழப்பம் வருது அப்படின்னா, டிவிகேக்கு ஆதரவு, திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதான் பிரச்சனை. தாவேகா வந்து என்னுடைய கொள்கை எதிரியா வந்தார்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அரசியல் எதிரியா இல்லை. அவங்க முதல்ல அவங்களுக்கு அரசியல்ன்றது நான் எதுவும் ஏற்கலை. அவங்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருப்பதாகவோ கொள்கை நிலைப்பாடு இருப்பதாகவோ நான் எதுவும் ஏற்கலை. ஏன்னா எங்கேயுமே அவங்க அறிவிச்சுக்கிட்டது இல்லை. அவங்களுக்கு வந்து கொள்கை தலைவர்கள்னு ஒரு 5 பேர் சொன்னாங்க. கொள்கை தலைவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு முடிவு எடுத்துருக்கிறாங்க. காலத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப அவங்க மாறுபாடுகள்லாம் உண்டு. அவ எதை எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியாது. ஒரு தலைவருக்கும் இன்னொரு தலைவருக்கும் இடையே முரண்பாடுகள் உண்டு. சரி, இந்த மாதிரி சிக்கல் இருக்கிற இடத்துல எப்படி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர போகிறாங்க, ஆட்சியில் வந்துட்டு எப்படி தொடர போகிறாங்க ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு டெம்பரவரியான ஏற்பாடு. இப்போதைக்கு முதல்ல ஆட்சி பதவி ஏற்கட்டும், ஏற்று அவங்க கொஞ்ச நாள் போட்டோம். இப்போ உடனடியே இன்னொரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு எந்த கட்சிக்கும் வலுவில்லை. எல்லாருமே அவங்க வந்து நிறைய செலவு செஞ்சுட்டாங்க, இது தெரியும். அதில் ஒளிவு மறைவெல்லாம் ஒன்றும் இல்லை. தேர்தல் செலவுங்கிறது ஒரு பெரும் செலவு. அதிமுகலாம் ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபா வந்து செலவு பண்ணதாலாம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. அவ்வளோ பெரிய செலவு செஞ்சுருக்கிறாங்க. அதிமுகவே திவாலாகி போயிருக்குதுங்கிற மாதிரி நிலைமை. அவங்க ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. இப்போது திமுகவாவது எதிர்கட்சியாக தன்னை பொசிஷன் பண்ணிக்கிச்சு. அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அவங்க மேலே வெறுப்பு இல்லை, ஸ்டாலின் மேலே வெறுப்பு இல்லை. அவர் தோத்துட்டாரேன்னு மக்கள் வருத்தப்படுறாங்க. கொளத்தூர் தொகுதி மக்களே வருத்தப்படுறாங்க, சென்னை மக்கள் வருத்தப்படுறாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு அனுதாபலை உருவாகுது. எடப்பாடி மேலே அப்படி யாரும் அனுதாபத்தை தெரிவித்தது மாதிரி நம்ம பார்க்கல. அதனால் திமுக அவங்க சர்வைவல் பண்ணிடுவாங்க. அதிமுக எப்படி சர்வைவல் பண்ண போகுதுங்கிற அச்சம் தான் அவங்களுக்கு இருக்குது. அதுதான் அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைச்சிடலாம், அல்லது அதிமுக நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், நீங்கள் ஆதரவு தாங்கங்கிற அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. ஸோ அதுக்கு எதுக்குமே இடம் இல்லை. ஒருவேளை அது நடந்திருந்ததுன்னா அது எப்படி இருக்குன்னு கற்பனை கூட பண்ண முடியல. ஏன்னா திமுக அதிமுகங்கிறது எதிரெதிர் அரசியல், சித்தாந்தம்ங்கிறது இல்லை. அங்கே மக்களுடைய மனநிலையே வந்து ஒன்றே ஒன்று வெறுக்கின்ற மனநிலை. நான் களத்தில் பார்த்தவங்கிற வகையில் சொல்கிறேன். ஒவ்வொரு ஊர்களில் டீ கடைகளில் அங்கங்கே நடக்கிற சண்டைகளுங்கிறது வந்து ஒரு யுத்தம் போல் இருக்கும். திமுகவையும் இது அதிமுகவை எதிராக வச்சு எம்ஜிஆரா கலைஞரான்றதையும் பார்த்துருக்கிறேன், ஜெயலலிதாவா கலைஞராங்கிறதையும் பார்த்துருக்கிறேன், எடப்பாடியா ஸ்டாலினாங்கிறதையும் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு இது அது ஒன்று சேர்ந்தால் மக்கள் ஏற்பாங்களாங்கிறதே ஒரு சந்தேகம். இன்னொன்று, பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி இருக்கும்போது இப்போ அவங்கள புறந்தள்ளிட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா மக்களின் கோபம் இன்னும் கூட அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்களே தான் இருப்பீங்களா, வேறு யாருமே வரக்கூடாதா, புதியவர்களுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாதா? அவன் சரியாக தப்போ ஆட்சி அமைச்சாதானே தெரியும், வாய்ப்பு கொடுங்க. அவன் நடத்துறதுக்கு திராணி இருக்குதோ இல்லையோ தெரியட்டுமே, மக்களுக்கு தெரியட்டுமே, ஓட்டு போட்டவங்களுக்கு தெரியட்டுமே அப்படிங்கிற உணர்வுகளும் இருக்குது. ஸோ அந்த வகையில் இது ஒரு சரியான முடிவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் விசிக்கு அதனுடைய முடிவே அறிவிக்கலை. எதை வச்சு நாம் ஒரு அசம்ஷனுக்கு வரோம் அப்படின்னா, சிபிஎம் சிபிஐ என்ன முடிவு எடுக்கிறதோ
அதை ஒத்து தான் நாங்களும் முடிவெடுப்போம் அப்படின்றத வந்து விசிக தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாருங்கிற வகையில் அது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ வெளியிலிருந்து ஆதரவு என்பது போல் ஒன்று இருக்கிறதுனால அது விசிகேக்கும் நெருக்கடி இல்லை. இல்லை, அதில் தான் வந்து இப்போ சிபிஐ சிபிஎம் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, வெளியிருந்து ஆதரவு எங்கள்கிட்ட அமைச்சர் பதவியெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் விசிகா அமைச்சர் பதவிங்கிறது இல்லை, அவங்க கூட்டணியிலே இல்லைன்றாங்க. அது அமைச்சர் பதவியா என்ன நிபந்தனை அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீ ஓட்டெடுப்பு நடக்கும்போது நான் உங்களை ஆதரித்து ஓட்டு போடுவோம், மற்றபடி நாங்கள் ஒரு வேலையை செய்வோம், நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், அது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது மட்டும் சொல்லலை. அவங்க மொத்தமாக இந்திய அளவிலான பிரச்சனைகள் இருக்குது, நாடாளுமன்றத்தில் போராட வேண்டி இருக்குது, தேசிய அளவில் இணைஞ்சு போராட வேண்டி இருக்குது. இப்போ பல்வேறு தேவைகள்லேயும் நாங்கள் இணைஞ்சு வேலை செய்வோம். ஸோ இது ஒரு டெம்பரவரியான ஏற்பாடு. இன்னும் கூட அவர் தெளிவாக சொல்கிறார், உள்ளாட்சி தேர்தல் என்ன நிலைப்பாடு, நாடாளுமன்றத்தில் அதெல்லாம் இப்போ கேட்காதீங்கன்றார். அதில் தான் விசிகா கொஞ்சம் மாறுபடுமோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் பலர் எழுப்பிட்டுருக்காங்க. ஏன்னா நீண்ட காலமாகவே திருமாவளவன் அதிகாரத்தில் வரணும், அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பேசப்பட்டே தான் இருக்குது. இந்த சமயத்தில் அந்த நெருக்கடி வந்து அவர் மேலே இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான ஒரு டிமாண்ட் வைப்பாங்களா? இப்போ சிந்தனை செல்வன் பேசிட்டார், திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கக்கூடாதா, அந்த தகுதி அவருக்கு இல்லையா அப்படிலாம் வந்து கேட்டுட்டாங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சராவதற்கான எல்லா தகுதியும் உள்ள தலைவர்களில் அவரும் ஒருவர். சிந்தனை அப்படிங்கிற முறையிலையும் சரி, செயல்திறன் அப்படிங்கிற முறையிலையும் சரி, கண்ணோட்டம் அப்படிங்கிற முறையிலும் சரி, வரலாற்று அறிவு அப்படிங்கிற முறையிலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன் சார்ந்தும், அது வந்து பட்டியல் சாதி மக்கள் மட்டும் இல்லை, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலன் சார்ந்தும் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் தான். அது இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு நம்பர் தேவைப்படுது இல்லை. இப்போ 2 எம்எல்ஏ சீட்டை வச்சுட்டு எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுன்னு கேட்கறதுலே ஒரு நியாயம் இல்லை. இல்லை, அதில் தான் துணை முதலமைச்சர் பதவி அவங்க துணை முதலமைச்சர் பதவி தரோன்னு அவங்க சொன்னதான் நமக்கு தெரியல. இவங்களும் அதை டிமாண்டாக வச்சாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. திருச்சி கிழக்கில் அவர் வந்து ராஜினாமா பண்ண பிறகு விசிகேக்கு தான் அந்த சீட்டை கொடுப்பாங்கன்னு உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட், அவங்களுக்கு ஒரு நம்பர் கூடணும்னு தான் அவங்க நினைப்பாங்களே தவிர இவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதிகபட்சம் வன்னி அரசுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜோதிமணி காங்கிரஸ்லேருந்து வந்தவர், அவரே 2 நாள் காணோம், அப்புறம் கண்டுபிடிச்சவன்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையானு தெரியல, நான் விசாரித்து அதை சொல்கிறேன். அவர் திடீர்னு காணாமல் போயிட்டார் அப்படின்றாங்க. டிவிக்கு எம்எல்ஏக்கள் 3 பேரை காணும்னு சொல்கிறாங்க. அது தெரியல இல்லை, ஆனால் அவங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க, மகாபலிபுரத்தில் தான் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. இல்லாமல் அதிமுக எம்எல்ஏக்களை பாண்டிச்சேரியில் அடைச்சி வச்சுருக்காங்கிற விஷயத்தை தான் எல்லாரும் கிண்டல்கிலேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க தவிர விஜயும் அப்படித்தான் அடைச்சி வச்சிருக்கிறார் ரிசார்ட்டில் அப்படின்றதும் ஒரு உண்மை. ஸோ ஒரு பாதுகாப்பட்ட ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்குது. இப்போ ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏக்கள் தான். அவங்கள சென்னையில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த நேரத்துலையும் ஒரு அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் இருக்கணும், அதனால் சென்னையில் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது வெளியிலேருந்து ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடு வந்து தாவேக்கா அல்லது தாவேக்கா அரசு அமைஞ்சதுன்னா அது வந்து எவ்வளோ சவாலாக மாறும்? இதில் சவாலே கிடையாது, அவங்க சுதந்திரமாக செயல்படலாம். இவங்க போய் நெருக்கடிலாம் கொடுத்துட்டு இருக்க போகிறது இல்லை. மக்கள் நலனுக்கு விரோதமான சட்டத்தையோ திட்டத்தையோ கொண்டு வந்தால் நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம். இல்லை, அதான் எந்த நேரத்திலும் வெளியே வரலாம் அப்படிங்கிறது ஒரு நெருக்கடி தானே. வெளியே தான் இருக்கிறாங்க, இல்லை அரசு ஆதரவு வாபஸ் வாங்கிடுவோம்னு சொல்லலாம். நாங்கள் கொடுத்த ஆதரவு கடிதம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த கடிதத்தை வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஒரு செக் பாயிண்ட் தான். நீங்கள் வந்து தமிழ்நாட்டின் உணர்வுக்கு எதிராக நீ போயிடக்கூடாது அப்படின்னு. ஏன் உணர்வுக்கு எதிராக போயிடுவாங்கங்கிற அச்சம் இருக்குது அவங்களுக்கு. அதிகாரத்துக்கு வரணுங்கிற எண்ணத்தை தாண்டி எந்த அரசியல் சித்தாந்த நிலைப்பாடு இருக்குதா அப்படின்றது தெரியாது. முடிவெடுக்கும்போது தான் தெரியும். இன்னும் பிஎம்சி திட்டம் இருக்குது, நிதி பகிர்வு இருக்குது, நிறைய பிரச்சனைகளில் வந்து அவங்க வாதாட வேண்டியிருக்குது, போராட வேண்டியிருக்குது. நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து போய் ஃபைட் பண்ணிவிட்டு நிதியை பெற்று வந்த வரலாறு இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஸ்டாலின் அதுக்கான கடுமையான கண்டனங்களை தெரிவித்து ஒவ்வொரு முறையும் நிதியை பெறுவதற்கே ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. இப்போ அதில் இவங்க எப்படி செய்வாங்க அப்படின்றது இல்லை. இப்போ அந்த நேரங்களில் நெருக்கடியில் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து கூடுதலான இவங்களும் அழுத்தம் கொடுப்போம், நிற்போம் கூட நிற்போம் அப்படின்றது தான். இப்போ அதை மீறி செஞ்சாங்கன்னா எதிர்ப்போம். இப்போ மும்மொழி கொள்கையெல்லாம் வரிசையில் நிற்குது, அந்த ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சார்ந்து நாம் முடிவெடுப்போம் அப்படிங்கிறது தான். இந்த கூட்டணி ஸ்பெகுலேஷனில் ஒரு வாதம் என்ன வைக்கப்பட்டுச்சுன்னா, அதிமுக இல்லை பிஜேபி போகிறதுக்கு முன்னாடியே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விசிகாவோ தாவேக்கா கூட போகிறது மிக நல்லது, ஏன்னா அந்த செக்குலரான பார்வை வந்து தாவேக்காவுக்கு இருக்கும், கூடவே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு முற்போக்கு சிந்தனை, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களுடைய பார்வை. ஆனால் டிவிகேக்கு ஒரு பார்வை இருக்குது. அது என்னன்னா, திமுகவை தனிமைப்படுத்தணும், இதன் வழியே அவர்களை பலவீனப்படுத்தணும், தன் பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த தேர்தல்களில்
நம்ம வந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்க இப்போ முடியும். அதில் தாவிக்க ஜெயிச்சிருக்கா இல்லையா? அதைத்தான் அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்களே, நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், ம். வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் அப்படின்னு. ஸோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாமே திமுகவுடைய முயற்சி தோற்று விட்டது, திமுக கூட்டணி கரைந்து வருகிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் போட்டுட்டே அப்படி இல்லையே. இப்போ அவங்க தான் தெரியும். இப்போ ஊடகங்கள் சொல்கிறது இருக்கட்டும், நமக்கு வந்து சிபிஎம் சிபிஐ கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். அவங்க ஓப்பனாக வீரபாண்டியனாக இருக்கட்டும் அல்லது வந்து சண்முகமாக இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. முதல்ல நிபந்தனையற்ற ஆதரவுன்னு முதல்ல சொன்னாங்க. இப்போ அப்படி கூட இல்லை, வெளியிலிருந்து ஆதரவு, ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு, வெளியிலிருந்து ஆதரவு. ஸோ அவங்க ஆட்சியில் பங்கேற்கவோ கூட்டணிக்குள்ளே போவோ இல்லை. கூட்டணிக்குள்ளே போகிறதுன்னு அதுக்கு ஒன்று ஒரு ப்ராசஸ் இருக்குதுங்க. இப்போ சிபிஎம் சிபிஐ எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப 2004 காலகட்டத்துடைய நிலைமை எனக்கு தெரியும். அப்போது காங்கிரஸ் கூட்டணி மைனாரிட்டி, கிட்டத்தட்ட ஒரு 46 சீட் என்னமோ சிபிஎம் சிபிஐ இருக்குது. அவங்க நிறைய சீட் வச்சுருக்கிறாங்க. அப்படின்போது அவங்க கூட்டணி வந்துட்டாங்கன்னா ஆட்சி அமைச்சிடலாம், அப்படி ஒரு நெருக்கடி இருக்குது. அப்போ அவங்க நிபந்தனை விதிச்சாங்க, நம்ம விட்டோன்னா பிஜேபி ஆட்சி வந்துடும், இப்படி வராமல் தடுக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து குறைந்தபட்ச வேலை திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ அதில் தான் 100 நாள் வேலை திட்டம்லாம் வந்தது. தொழிலாளர் சார்ந்த சட்டங்கள், திட்டங்கள், கொள்கைகள் அப்படின்னு பல விஷயங்களை வந்து சொன்னாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இந்தியாவுக்கே ஒரு பெரிய நன்மையை தந்தது. விவசாயிகளுக்கு நிதி கொடுக்குறாங்க இல்லையா, இது எல்லாமே அந்த நேரத்தில் போடப்பட்டது. 100 நாள் வேலை திட்டங்கிறது முதல்ல 100 ரூபான்னு தான் ஆரம்பிச்சுது. இப்போ இன்றைக்கி அது வளர்ந்து 300ங்கிற வரைக்கும் வந்திருக்குது இல்லையா. இப்போ இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல காலகட்டம்னு சொல்லலாம். அது வந்து ஒரு கூட்டணி ஆட்சி. இங்கே அப்படி கூட்டணிலாம் இல்லை. கூட்டணின்னு வரும்போது குறைந்தபட்ச வேலை திட்டம், எதிர்கால திட்டம், கொள்கை சார்ந்த நிலைப்பாடுகள், ஒருமித்த பார்வை, இதெல்லாம் வேணும். அதுக்கு இங்கே இடம் இல்லை. அவங்க சுதந்திரமாக செயல்படலாம். இல்லை, அதான் ஏன் அந்த முடிவு எடுக்கலை அவங்க? இப்போது அந்த கடந்த காலம் பார்க்கும்போது அந்த முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை உருவாக்கிட்டு நம்ம தாவக கூட போகலாம் அப்படிங்கிற முடிவை ஏன் அவங்க இல்லை? அதுக்கான தேவை வரல. அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிறோன்னு தானே சொல்கிறாங்க. இது முறிச்சுக்கிட்டா தான் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா தான் இதெல்லாம் கேட்கணும். இப்போ அப்படி இல்லைன்றாங்க அவங்க. நாங்கள் முறித்து கொள்ளவில்லை, திமுகவுடன் எங்களுடைய கூட்டணி தொடர்கிறது, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையில் திமுகவுடன் இணைந்து செயல்படுவோம், போராடுவோம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இல்லை. தமிழ்நாட்டின் நலன் இன்னைக்கு ஆளுநர் ஆட்சிங்கிற ஒன்று வந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி என்ற பெயரில் பிஜேபியுடைய நேரடி ஆட்சிங்கிறது வந்துடக்கூடாது, ஜனநாயகம் சீர்குலைந்து விடும், அதிகாரிகளின் ஆட்சிங்கிறது வந்துடும், மக்களுடைய எந்த உணர்வுகளுக்கும் அங்கே வேலை இல்லை, மக்கள் பிரதிநிதிகள் யாருமே அங்கே வழிநடத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்குது. ஸோ இதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கான ஒரு தற்காலிக ஏற்பாடு இது. இது எவ்வளோ நாள் நீடிக்கும்? 6 மாதம் நீடிக்கலாம். அவங்களே ஆட்சியை கலைச்சிட்டு கொஞ்ச நாள் சில திட்டங்களை வந்து அறிவிச்சுட்டு, அந்த 2500 ரூபாய் திட்டம் அல்லது வந்து பேருந்து, இலவச பேருந்து திட்டம், அப்புறம் வந்து மின் கட்டணத்தை வந்து நாங்கள் வந்து 200 யூனிட் வரைக்கும் இலவசம், இப்படி சில திட்டங்களை அறிவிச்சுட்டு அவங்க வந்து அப்புறம் ஆட்சியை கலைச்சிட்டு கூட மறுதேர்தலை சந்திக்கலாம். ஒரு நன்மதிப்பை உருவாக்கிட்டு, நம்பிக்கை உருவாக்கிட்டு கூட அப்படி இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் கூட்டணி சேர்த்துக்கிட்டு கூட அடுத்த தேர்தலை சந்திக்கலாம். இந்த கூட்டணி இல்லாமல் வேற கூட்டணிகளோட வரலாம். இப்போ இப்போதைக்கு அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, திமுகவை பலவீனப்படுத்தியாச்சு, அந்த கூட்டணியை நம்ம பக்கம் கொண்டு வந்தாச்சு, அடுத்தது இதை வந்து ஒரு கூட்டணியை மாற்றணுங்கிற கணக்கு இருக்கலாம். அதனால தான் பாமக உள்ளே கொண்டு வரல, அமமுக உள்ளே கொண்டு வரல. அதுக்கு ஒரு சாதியவாத அடையாளம் வரும். பாமக வந்தது அப்படின்னா இவங்களுக்கு தலித் ஓட்டுகள் பெரிய அளவில் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 75% தலித் ஓட்டுகள் டிவிகேக்கு வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க. கன்வெர்ட் ஆகலை, விசிக்கு ஓட்டு இங்கே கன்வெர்ட் ஆகலை. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நீ பாமக கூட சேர்த்துட்டாங்கன்னா அடுத்த தேர்தலில் தலித் ஓட்டுகளை வெளியே போயிடும். அப்படி ஒரு நெருக்கடி இருக்குது. அப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்க தங்களுக்கான அப்படி ஒரு 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 முகத்தை, ஒரு முற்போக்கு அடையாளத்தை கொடுத்துக்கணும். திமுகவை ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறது தான் டிவிக்கோட விருப்பம். இப்போது கட்சிகள் வந்து வெளியிருந்த ஆதரவு, ஆனால் திமுக கூட பயணம் அப்படிங்கிற நிலைப்பாடை அவங்க தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் அதை திமுக எப்படி எடுத்துக்கொள்ள போகுது? திமுக சொல்லிட்டு தானே செஞ்சுருக்கிறாங்க. திமுக தலைவரே சொல்லிட்டார்ல, மிகச்சிறந்த ஆட்சியை நாங்கள் கொடுத்துருக்குறோம், மிகச்சிறந்த ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறோம், மிகச்சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுவோம்னு சொல்லிட்டார். எதிர்கட்சியாக அவர் செயல்படுவார். அவர்களோடு விசிக, சிபிஎம் கூட இருக்கும். அதே நேரத்தில் ஆட்சி கவலாமல் இருப்பதற்கு இவங்களுடைய உதவியும் இருக்கும். இப்படி தான். இது ஒரு காம்ப்ரமைஸ், இது ஒரு டெம்பரவரி, ஒரு தற்காலிக ஏற்பாடு. தலைமையை எடுத்துக்கிட்டாலும் தொண்டர்கள் எப்படி எடுத்துக்க போகிறாங்க? களத்தில் வந்து அதை பிரதிபலிக்கும் இல்லையா? இல்லை, அது அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்களே. இப்போ விசிகாக்குள்ளே முரண்பாடுகள் இருக்குது, நம்ம பார்த்துட்டோம். சிந்தனை செல்வன் வந்து இப்போ இன்னைக்கு விசிக்கு என்ன முடிவு அறிவிக்க போகிறதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு எதிரான ஒன்று பேசுகிறார். ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. அதிகாரிகள் பலர் வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க.
விஜய் தான் முதலமைச்சராக போகிறார் அப்படின்னு தலைமை பொறுப்புகளில் உள்ள பல்வேறு அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. அப்போ பார்த்து பேசும்போது அது யாருன்னு பேர் சொல்லலை. அவங்க வந்து முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் இன்னும் சில அமைச்சர்களையும் ஆட்சிக்கு வந்தவொடனே கைது செய்வோம், அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுதான் இங்கே உள்ள குழப்பம். அதிமுகவுடைய அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகும்போதும் இது சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தவொடனே திமுக ஆட்சியில் இருந்தபோது முதலமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்தவரையும் சில அமைச்சர்களையும் முக்கியமான அமைச்சர்கள் அவங்களையும் கைது செய்வோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை சொல்லி தான் அதிமுக வந்து பாருங்கள் உங்களுக்கு எதிராக வந்து இப்படி ஒரு திட்டத்தோடு இருக்கிறாங்க, அவங்கள வந்து காலி பண்ணணுங்கிற ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லித்தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான திடீர்னு ஒரு முயற்சி நடந்தது இல்லையா, அது கூட இதிலிருந்து வந்தது தான். அதுக்கு தான் அவர் சிந்தனை செல்வன் எதிர்வினை தெரிவிக்கிறார். சொந்த பகையை தீர்த்து கொள்வதற்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அச்சம் இருக்குது, அதை திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் மாதிரி இது இருக்கும். இப்போ சிபிஎம் சிபிஐ இவங்கெல்லாம் கூட இருக்கிறதுங்கிறது கூட அதுக்கு உதவுன்னு தான் நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு. பல்வேறு விஷயங்கள் பார்த்துட்டீங்க. மிக்க நன்றி.